பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவங்க ரிஜெக்ட் பண்ணதுனால, அந்த ரிஜெக்ட் பண்ணதுனால அதுக்கு அடுத்த வசனம் பார்க்கலாம். அவருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ இந்த போன வசனத்தினுடைய பிரதிபலிப்பு என்னன்னு ஆச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மத்தியில் வந்தாரு. அந்த குறிப்பிட்ட ஜனங்கள் என்ன பண்ணல, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாதனால ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. யாராரு கொடுக்குறாரு? எல்லா மக்களுக்கும். புரியுங்களா சொல்றது? முதல்ல குறிப்பிட்ட மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தா இந்த வசனம் தேவைப்பட்டிருக்காரு. கரெக்டா நான் சொல்றது? ஒருவேளை யூதர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மேசியான்னு ஏற்றிருந்தா அந்த வசனம்லாம் நமக்கு வந்திருக்காது. அவங்க ரிஜெக்ட் பண்ணதுனால அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோட உலகத்தில் இருக்க அத்தனை மக்களையும் குறிப்பிடுறாரு. அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இது என்ட்ரன்ஸ். கிறிஸ்துக்குள்ள வர்றதுக்கு ஒரு கல்யாண சத்தத்துக்கு போனாக்க முன்னா பண்ணாங்க. வரவேற்புரைன்னு ஒன்று வைக்கிறாங்கல்ல, ஒரு 2 பேர் நின்று வான்னு கூப்பிட்றாங்கல்ல, அதோட முடிஞ்சிச்சு. அது வந்த பிறகு என்ன பண்ணோம்? உள்ள வரணும், உள்ள வந்து உட்காரணும், இன்னும் அந்த மணமக்கள் மேலே வாழ்த்தணும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த வரவேற்பே கல்யாணம் ஆகாது. இப்போ என்ன பண்ணாரு? எல்லா மக்களையும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். இப்போ இதுவே எனக்கு கிறிஸ்துவ ஜீவம் ஆடாது. போன வாசம் பார்த்தோம் நம்ம. ஒரு பக்கத்துக்கு ஒரு வசனம் ஒரு பக்கத்தை காண்பிக்கும். அப்போ அவருடைய சித்தம் எல்லா மக்களையும் பிள்ளைகள் ஆக்கணும்னு தான் அவருடைய சித்தமாயிருக்கு. எப்படி? அவரை விசுவாசிக்கும் போது அவருடைய பிள்ளைகள் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பை வெளிப்படுத்துறார். யோவான் 3:16 பார்க்கும்போது அன்பை அவரே வெளிப்படுத்துறாரு. சரிங்களா? தேவன் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அங்க என்ன பண்றாரு? அந்த வசனத்துல எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் அவங்களாம் பிள்ளைகள் ஆயிட்டாங்க. இப்ப இந்த பிள்ளைகளானவர்கள் என்ன பண்ணக்கூடாது? அவங்க கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. இப்ப நான் கெட்டு போவாததுக்கு என்ன பண்ணணும்? புரியுதா சொல்றது? கூப்பிட்டாரு, நம்ம விசுவாசித்தோம், பிள்ளைகள் ஆகிட்டோம். பிள்ளைகள் ஆகிட்ட பிறகு நமக்கு என்ன பண்றாரு? அவரோட அன்பை வெளிப்படுத்துறாரு. அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது நாம் கெட்டு போகாமல் இருப்பதற்கு என்ன பண்ணாரா? அவருடைய சொந்த குமாரனை உலகத்துல கொடுத்தார். இப்போ அந்த கெட்டு போகாமல் இருக்கிறது இன்னொரு வாசனை என்ன? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவருடைய சித்தம் ஒன்னா பார்த்தோம். அவருடைய சித்தம் என்ன இருக்குன்னா, எல்லா மனுஷரும் அங்க என்ன எல்லாரும் விசுவாசிகள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டாங்க. எல்லாருக்காகவும் என்ன பண்ணாரு? யாரும் கெட்டு போகக்கூடாது அவருடைய சொந்த குமாரனை கொடுத்தாரு. இப்ப பார்க்கும்போது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர். அப்ப அவருடைய விருப்பம் என்ன? முதல்ல பிள்ளைகள் ஆகணும். ரெண்டாவது அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவர் வானான் ரிஜெக்ட். நம்ம என்ன பண்ணாரு? எல்லா மக்களுக்கும் பிள்ளைகளை விசுவாசித்தா பிள்ளைகள் ஆகணும். பிள்ளைகள் ஆன பிறகு புரிஞ்சுக்கிறோம். நம்ம அவருடைய சொந்த குமாரனை நமக்காக என்ன பண்ணாரு? நம்ம கெட்டு போகக்கூடாது, ரட்சிப்புக்காக சொந்த குமாரனை கொடுத்தாரு. இது புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்டெப். 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் என்ன? அவருடைய சித்தம் என்னன்னு கேட்டா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவினாலே அறிவை அடையும் அவர் சித்தமா. இப்போ கடைசி என்ன சொல்றாரு? உள்ள வர்றது முக்கியம் இல்ல, சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறியணும்னா இது ஒண்ணு கூட வேலை செய்யாதுன்னு அர்த்தம். புரியல சொல்றது? அப்ப என்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கணும். வளர்ச்சி இருக்கணும். பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரத்துல ஒரு ஒன்னா எடுத்த நம்ம முடிச்சிடற கொண்டாடுங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் நம்ம ஒரு சம்பவம் நடக்குது. இல்லைங்களா? இப்போ நல்லா கவனிக்குது. ஏன்னா சத்தியத்தை அறிகிற அறிவினாலே தான் நமக்கு என்ன பண்ணுங்க? வாழ்க்கை மாறும். பார்த்தீங்களா? இந்த இடத்துல பார்க்கும்போது
அங்கே பெதஸ்தா குளம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த 2 வசனம் படிக்கிறாங்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தாவில் எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருட, சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். இது இந்த சம்பவம் நமக்கு புரியும். ஏன்னு கேட்டால் அந்த குளத்தில் வந்து யார் கலக்குவாங்க? தேவதூதர் தண்ணி கலக்கும் போது யார் முதல்ல இறங்குவாங்களோ அவங்களுக்கு அது வந்து வழக்கமாக இருக்கு. எப்போ கலக்கிறாலும் யார் இருந்தாலும் அவங்க சொந்தமாயிடுவாங்க. அந்த இடத்துல யார் போகிறா இருக்கும்? 5 மண்டபத்தில் யார் நிறைஞ்சிருக்கிறாங்க? எல்லா வியாதியஸ்தரும் நிறைஞ்சிருக்கிறாங்க. புரியுங்களா? இயேசு கிறிஸ்து போன இடத்துல எல்லாம் எப்படி சுகமாக்குனாரு? எத்தனை பேரை சுகமாக்குனாரு? போறாரு. அவரிடத்தில் யார் யார் வந்தாங்களோ அத்தனை பேரை சுகமாக்குனார். புரியுங்களா சொல்றது? அத்தனை பேரை சுகமாக்குனார். ஒருத்தரை சுகமாவாது போல. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது 5 மண்டபங்கள் இருக்கிற இடத்துல அநேக வியாதியஸ்தர்கள் அங்க இருக்கிறாங்க. அங்க என்ன பண்ணிருக்கணும்? அவரு எல்லாரையும் சுகப்படுத்திருக்கணும். ஆனா யாரையும் சுகப்படுத்தல. ஒரு மனுஷனை தேடி போறாரு இல்லையா? ஒரு மனுஷனை தேடி போறாரு. அவன் எத்தனை வருஷமா வியாதியா இருக்கிறான்னா, வியாதியே 38 வருஷமாகுது. வயசு என்னன்னு தெரியல இல்ல. 38 வருஷமா வியாதியா இருக்கிற பார்த்து அவங்ககிட்ட போய் நிற்கிறார். மற்றவங்களால சுகப்படுத்தின மாதிரி இல்லைங்க. அவன் 6ஆம் வசனம், படுத்திருந்து அவனை கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொந்தமாக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்கு உள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஒருத்தருக்கு தான் சுகம் கொடுக்குறாரு. படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே என்ன பண்றாங்க? இந்த மனுஷன் சொந்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய். இப்போ ஓய்வு நாளில் சுகப்படுத்தினா யாருக்கு கோவம் வந்தது? படித்த மக்கள், பரிசேயர், சதுசேயர்களெல்லாம் வந்து வேத பண்ணலாம். படித்தவங்க அவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க? பிரமாணத்தின்படி ஓய்வு நாளில் என்ன பண்ணக்கூடாது? சொஸ்தமாக்கக்கூடாது. ஓய்வு நாள் தான் செய்கிறாரு. இப்போ என்ன ஆச்சுன்னா, நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த சொஸ்தமாக்கப்பட்டவன் எழுந்து நடந்து போறான். அவன் யார்? அவன் ஒரு நோட்டட். அவன் புரியுங்களா? எத்தனையோ பேர் கொஞ்சம் வேலையில் போயிட்டு இருப்பாங்க. அநேக வருஷமா என்ன பண்ணிக்கிறான்? அங்கேயே இருக்கிறான். அதனால அவன் எல்லாரும் வந்து அறிமுகமாக இருக்கிறாங்க. எந்த எந்த கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க? படுத்திருந்தவன். வியாதினா படுத்து 38 வருஷம் படுத்துங்கிறானாக்கா அப்படின்னா அர்த்தம். வியாதிஸ்தனாவே அவன் கண்ணோட்டத்தில் பார்க்குறான். இப்போ இந்த அன்னைக்கு என்ன பண்ணுறான்? படுக்கை எடுத்துக்கொண்டு ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாக இருக்கிறது, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல. அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடைய சொன்ன மனுஷன் யார் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாக இருந்தபடினால் இயேசு விலகி இருந்தார். சொஸ்தமாகிட்டாரு. இயேசு என்ன ஆயிட்டாரு? விலகிட்டார். தெரியல. இப்ப இவனுக்கு யாரு சுகமாக்குறான்? இப்ப இவனை போட்டு நச்சரிக்கிறாங்க. யாரு? இவங்க பரிசேயர், ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறாங்கல்ல, அவங்க நியாயப்பிரமாணத்தில். அவங்களாம் என்ன பண்றாங்க? யார் அவன் செய்தது? உன்னை சொஸ்தமாக்கணும் யாருன்னு என்ன பண்றாங்க? கேட்கலாம். இவங்கெல்லாம் யாருக்கு பயப்படணும்லாம்? யூதருக்கு பயப்படணும். யூத மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் பயந்துருந்தாங்க. வேத பரிசேயர்கள் யூதர்களுக்கு பயப்படுவாங்க. இப்போ இவன் வந்து யாருக்கு பயப்படுறான்? இப்போ யார் பண்ணாங்க? யூதர்களுக்கு பயப்படுறான். இவங்க நச்சரிக்கிறாங்க. யார் சுகமற்றதுன்னா தெரியல இவனுக்கு, யாருக்கு தெரியல. அதுக்கப்புறம் பாருங்க, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, என்னைக்கு பார்த்தார் தெரியல இல்லைங்களா? அந்த கேப் சொல்லலை. அதற்கு பின்பு ஏதோ ஒரு நாள் என்ன பண்ணிக்கிறார்? இயேசு தேவாலயத்திலே அவனை கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடாததும் வராதபடி
பின்ன அர்த்தம் புரியுதாங்க சொல்றாரு. சுகமாக்கி இப்ப யாரா இருக்கிறான்? கேடு உள்ளவனாக சுகமாக்கப்பட்டவனா இருந்தாலும் மறுபடியும் கேடு செய்வனாக இருக்கிறான் அர்த்தம். இல்ல இப்போ 12 வருஷம் பெரும்பாலும் சரி இப்போ தொட்டம் என்ன பண்றாரு? ஒரு விசுவாசம் உனக்கு ரட்சித்து இருக்காரு இல்லையா? ஒரு விசுவாசம் உன்னை ரட்சித்து இருக்காரு. அந்த பொம்பளைக்கு அந்த மாதிரி சொல்லல, இனிமேல் போய் அந்த கேடார ஒன்று செய்யாது. இங்க விபச்சார ஸ்திரியை கையுமையுமா பிடிக்கிறாங்க, இனி பாவம் செய்யதான்றது. இந்த இடத்துல பார்க்கும்போது அதிக கேடானதுன்றும் செய்யாது. அப்போ கேடானதை இயேசு கிறிஸ்துக்கே ஒரு வார்த்தையை சொல்றாரு, அதிக கேடானதுன்னு செய்யாது. அப்ப யார் இவன்? கேடு செய்ய சொஸ்தமாக்கப்பட்ட பிறகு சரீரம் சொஸ்தமாயிடுச்சு, உள்ள என்ன ஆகல? மனம் சொஸ்தமாகல. கேடானது செய்யற அந்த எண்ணம் உள்ளே இருக்கிறதுனால தான் என்ன சொல்றாரு, அதிக கேடானது செய்யாது. இப்ப என்ன செய்யறாங்க இந்தியானா, இதுக்கு இடையில என்னைக்கு கேப்ல பார்த்தான்னு தெரியல, சொந்தமாக இயேசு பார்க்கல. இயேசு பார்க்காதனால இந்த பரிசேயர் சதுசேயர் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, அவனை கேட்டுனாக்கிற யார் அவன் காட்டு இருந்தான். இப்ப இயேசுவை கண்ட உடனே இவன் என்ன பண்ணிருக்கணும்? சொல்லி இயேசுவை காமிச்சு கொடுக்குமா? புரியல, நான் சொல்றது புரியுதா? அவங்க இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள்ல சுகமாக்குனதை குற்றமான்றாங்க, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா செஞ்சுக்கிறாரு. அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு படி இவருக்கு எதிர்ப்புரியவராக இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து, கொலை பாதகத்துக்குரியா இருக்கிறாரு. புரியல சொல்றது. ஆனா இவன் மனம் சொஸ்தமாவல. இவன் போய் யார்கிட்ட காட்டி கொடுக்குறான்? இப்போ பரிசேயர்கிட்ட போய் இவர் தான் சுகமாக்குனார் காட்டி கொடுத்துட்டான்னு அர்த்தம். ஏன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரே வியாதியத்துல சுகமாக்குறாரு, மற்ற யாரையும் சுகமாக்கல. இப்ப பாத்தீங்கன்னா அவன் வேற சொல்ற, அதிக கேடானது ஒன்றும் செய்யாது. அப்போ கேடானதை செய்ய இந்த மனசு இருக்கிறதால்தான் அதை எச்சரிக்கிறார். ஆனாலும் இவன் என்ன பண்றான், போய் அந்த மனுஷன் போய் தன்னை சொந்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இப்போ அவனுக்கு யாரு கொலை குற்றவாளி போலீஸ் தேடினே இருந்தாக்கா ஒருத்தன் போய் குழு குடுத்துட்டேன்னா ஆயிடும், உடனே போய் என்ன பண்ணுவாங்க, பிடிப்பாங்க. இப்போ இயேசுன்னு சொன்ன உடனே அவங்க என்ன எண்ணத்தில் இருக்கிறாங்க? அவங்க எல்லாம் யூதர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணோம், சாகடிக்கணும். பாருங்க பாருங்க, ஓய்வு நாள்ல இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இயேசு இவைகளை ஓய்வு நாள் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இப்ப என்ன செஞ்சுட்டான்? இப்போ வகை தேடத்துக்கு கேடானது ஒன்றை மறுபடியும் செஞ்சுட்டான்னு அர்த்தம். சொல்லிருந்தாரு பேதர், தன்னைத்தான் என்ன பண்ணுமா, நிதானித்து சோதித்தாரு. இப்போ என்ன பண்ணிருக்கவன் சோதித்தாரு. கடைசி வேலை எனக்கு தெரியலன்னே சொல்லிட்டுக்கலாம். ஆனா யூதர்களுக்கு கீழ்படிஞ்சதுனால யூதர்கள் மத்தியில் என்ன பண்றான், அப்படி காட்டி கொடுக்குறான். இவங்க அதாவது சிலுவையில் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யூதாஸ்காரி, புரியல புரியுதா? அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது சுகமானதுட்டான், ஆனா உள்ள சுகமாகல. மாம்சத்தின்படி சுகமாயிட்டான், ஆவிக்குள்ள சுகமாகல. அவனுக்குள்ள ஒன்று பேசினே இருக்கு. இந்த மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஆவிக்கு விரோதமும் என்ன பண்ணிக்கலாம், உள்ள வேலை வெளியில சொல்லிட்டாரு. யாரோ கதையை சொன்னாரு, யாரோ அந்த அம்மா வண்டி வாங்கினாரு. இல்லை கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லிட்டாரு. உள்ள என்னுடைய மாம்சம் என்னுடைய ஆவிக்குள்ள எப்படி வேலை செய்யும்? ஒரு காரியம் ஒரு சம்பவம் நடந்துச்சுனாக்கா அதை ரெண்டு விதமா யோசிக்கும். நமக்கு ஆகாதமாக ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா ரெண்டு விதமா யோசிக்குது. நம்ம கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டால ஒன்று மன்னிக்க சொல்லுது, ஒன்று ஏன் மன்னிக்கணும். இப்போ ரெண்டு சிந்தை உள்ள வேலை செய்யுது. அப்போ எது ஆவிக்குரிய சிந்தை, எது மாம்சத்துக்கு நமக்கு தெரிதா? புரியல, நமக்கு தெரியுது. ரெண்டு சிந்தை வேலை செய்யுது, எதுன்னு தெரியுது. அதை நான் சோதித்து அறிந்து என்ன பண்ணுமா, சரி பண்ணணும். அதுதான் நம்முடைய கடமையா இருக்கு. அப்போ நம்ம எப்படி சோதிக்கிறோம்னா, பாருங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் ரோமர் 8:1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லையா, ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நியாய தீர்ப்பு இல்லை, தண்டனை இல்லைன்ற. அப்ப இந்த ரெண்டு விதமான சிந்தனைகள் எனக்குள்ள வேலை செய்யும்போது
ஒரு சிந்தனை தண்டனைக்குரியதாகவும், அதாவது நியாயப்பிரமாணத்துக்குரியதாகவும், ஒரு சிந்தனை என்னாவது இயேசு கிறிஸ்துக்குரியதாக ஆவிக்குரியதாக இருக்கு. அப்போ ஆவிக்குரிய சிந்தனையின் மூலமா நம்ம நடந்தோம்னா என்ன இல்லை, நமக்கு தண்டனை இல்லைன்னு. அப்போ மாம்சத்தின்படி நடந்தோம்னா கண்டிப்பா தண்டனை இருக்கு. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகி, இந்த வசந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மாம்சம் ஆவி ரெண்டுக்கும் தான் சொல்லுவார். அப்போ நம்ம சோதித்து அறிந்து நம்ம என்ன பண்றோம், வாழ்க்கையில நடந்து கொள்றாரு. இயேசு கிறிஸ்து நமக்காக அன்பை யார் மூலமா வெளிப்படுத்தினாரா? இயேசு கிறிஸ்து மூலமா வெளிப்படுத்தினார். அப்ப அந்த அன்பை நான் தெரிந்து கொண்டால்தான் என்னை நான் சோதித்து அறிய முடியும் இல்லையா? ஒரு சட்டம்னு ஒன்று தெரிஞ்சா அது நல்லது கெட்டது தெரிய முடியும். சட்டமே தெரியல என்ன பண்ண முடியாது, தெரிய முடியாது, தெரியாது. அப்போ உதாரணம் பார்க்கும்போது அதுக்கு அதாவது நமக்கு சில எல்லாம் பயங்கள் உண்டாகுது இல்லையா? பயங்கள், இந்த பயத்தினுடைய காரியத்தெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு என்ன வேணும், பயந்தா அதுக்கு என்ன வேணும்? ஒவ்வொருத்தர் பயந்துட்டாங்கன்னு வச்சுக்க, நம்ம என்ன பண்ணுறோம், தைரியம் சொல்கிறோம் இல்லையா? தைரியம் சொல்கிறோம், பயப்படாதுப்பா, நான் உலகத்தில் அதெல்லாம் என்ன பண்ணாது, ஒன்றும் ஆகாது, பயப்படாது. அப்போது தைரியத்தை என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். அப்போ வேதம் வந்து தைரியத்தை போதிக்க சொல்லலை, அதெல்லாம் பார்த்துக்கலாம். வேதம் என்ன பண்ணுது, தைரியத்தை போதிக்க சொல்லு. ஒரு பயந்த மனுஷனுக்கு தைரியத்தை சொல்லாத. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அப்புறம் தைரியமுள்ள ஆவி கொடுத்தாரா? தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தினா அந்த பயத்துக்குரிய சொல்யூஷன், அதாவது பயத்திலிருந்து விடுதலை வேணும். தைரியம் கொடுக்கறதில்லை, விடுதலை வேணும். அந்த விடுதலை விளக்கினாதான் அவனுக்கு என்ன ஆகும், பயத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். தைரியம் வந்து நம்ம பயத்தை நீங்கள் ஒரு உதாரணம் சொல்ற பாரு. ஒரு குழந்தை இருக்கு, சின்ன குழந்தை இருக்கு, அதுக்கு பயம்னா தெரியாது, தைரியமா தெரியாது. அது புரியல சொல்றது. ஒரு சின்ன தேடு ஓடுதுன்னு வச்சுக்க என்ன பண்ணாது, போய் பிடிக்கிறதுக்கு போவோம். அதுக்கு தைரியமே இல்லை, பயமே இல்லை. அப்போ நம்ம அதை பார்த்துட்டு குழந்தை பற்றி நான் தைரியமாக போய் அந்த தேடை பிடிக்கிறதுக்கு போய் சொல்ல முடியுமா? இல்லையா? பெருசான பேருக்கு பிடிக்குமா? அந்த பயத்துக்குரிய தெளிந்த புத்தி அதுக்கு வந்ததுனால என்ன பண்ணாது, அது செய்யாது. இல்லையா? பொண்ணு கூட சின்ன வயசுல அந்த எறும்பு கட்டை இருக்குது, கட்டை சோத்துக்கு போய் அது பின்னாடியே விளையாட்டு போவோம். அது பாட்டுக்கு ஓட்டு திடீர்னு திருப்பி கட்சி ஒன்று தான் தெரியும், அதுக்கப்புறம் விளையாடுறது. புரியல? அது மாதிரி நமக்கு தேவன் என்ன பண்றாரு, தெளிந்த புத்தியை கொடுத்துக்கிறார். அதை தான் பார்த்தோம். பிள்ளைகளாக அழைச்சாரு. யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ பிள்ளைகளாகிட்டோம். பிள்ளைகளானவர்களுக்கு பிதாவுடைய அன்பை குமாரன் மூலமாக வெளிப்படுத்துறாரு. என்ன வெளிப்படுத்துறாரு? ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு இந்த குமாரன் நம் உலகத்தில் தந்தார் இல்லையா? அதை நான் பெற்றுக்கொள்ளணும்னாக்கா எல்லாரும் ரட்சிக்கப்பட ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். ஆனால் நான் என்ன பண்ணுமா, அவரை அருகில தான் நம்ம அறியணும். அப்போதான் அவருடைய சித்தமாக இருக்கு. அப்போ ஒரு வசனத்தை பார்த்துட்டு இன்னொரு வசனம் வந்து நமக்கு தேவையில்லைன்னு இல்லை, எல்லா வசனமும் தேவைப்படும் இல்லையா? அப்போ தேவனுடைய அன்பை நாம் உணர்ந்தவளாக இருக்கும். சத்தியம்னா அதாவது நிறைய இடத்துல போதனை என்ன பண்ணுறாங்கன்னா பரிசுத்தத்தை பற்றி போதிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க, பரிசுத்தத்தை பற்றி போதிக்கிறாங்க. அது இல்லை முக்கியம், சத்தியத்தை பற்றி போதிக்கும். சத்தியம் என்ன சொல்லுது, தேவன் எனக்கு என்ன சொல்றது, அதான் இப்போ பரிசுத்தம் புரியல. உலகத்தில் என்ன பண்ணணுமா, சுத்தமாக இருக்கணும் இல்லையா? அதாவது சட்டத்தின் பிரகாரம் பின்பற்றணும். இது எல்லா மதம் வச்சு தான் சொல்லிட்டு போய் பேசுங்க. யாருன்னா சொல்கிறாங்களா? எந்த சட்டத்தில் போய் பேசுனா நல்லதுன்னு சொல்கிறாங்களா? ஒருத்தர் ஏமாத்தினா நல்லதுன்னு சொல்கிறாங்களா? இந்த வெளியாளு கூட இதுதான் பண்ணிட்டுக்கிறான். புரியல? இதுதான் பண்ணுறாங்க. ஏமாத்தாதுன்றது அவங்களும் தான் சொல்லிருக்கிறான், கொலை பண்ண அவங்க தான் சொல்லிருக்கிறான். அப்போ அவங்கெல்லாம் எதை போயிச்சுன்னுக்கிறாங்க? இப்போ இதே நியாயப்பிரமாணத்தை தான் வெளியே போயிச்சுன்னுக்கிறாங்க. ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தை போய்க்கு தான் நம்மளை அழைக்கல, இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கு. ஏன்னா பிரமாணங்கள் வேற வேற மாதிரி சொல்லுது. இப்போ இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு செய்த என்ன பண்ணணும், தண்டிச்சே ஆகணும். அவனுக்கு ஃபைனோ இல்லை ஜெயிலோ ஏதோ போட்டு தான் ஆகணும். அங்கே வந்து சுவிசேஷம் வந்து வேலை செய்யாது. ஏன்னா பிரமாணம் இருக்கிற இடத்துல அவனுக்கு சுவிசேஷம் பற்றி தெரியாது. கோர்ட்டில் ஒரு கிறிஸ்தவ ஒரு ஜட்ஜு
ஜட்ஜ் இருக்கிறாருன்னு வச்சுங்க, ஒரு குற்றவாளி வந்து நின்ன உடனே அவர் எதன்படி தண்டிக்கணும்? சட்டத்தின்படி தண்டிக்கணும். இல்லை எனக்கு பைபிள் கரெக்டாக அவன் மன்னிச்சு விட முடியுமா? ஏன் நாம் பிரமாணத்தில் இருக்கிறாங்க. அதுலேருந்து வெளியே வந்தாதான் எனக்கு விடுதலை கிடைக்கும். இல்லை, உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ சில சட்டங்கள்லாம் நமக்கு தேவையே படுறது, சில சட்டம் தான் தேவைப்படுதா. இப்போ திருடுனா எவ்வளோ ஃபைன்ன்றாங்க, திருடுனா ஜெயிலுன்றாங்க. இதெல்லாம் எனக்கு வேலை செய்தா? ஏன் நம்ம திருடினா தான் அந்த சட்டம் தேவைப்படும். கொலை பண்ணுறதுக்கு ஒரு சட்டம் வச்சுருக்கிறாங்க, ஏமாத்தணும் ஒரு சட்டம் வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த சட்டங்கள்லாம் எனக்கு தேவைப்படாதான் வாழ்ந்துருக்கிறேன். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சட்டங்களுக்கும் எனக்கு தேவைப்படாத வாழனாக்கா நமக்கு சுவிசேஷம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுதான் என்ன சொல்கிறேன், போன வாரம் சொன்னேன், ஒருத்தருடைய வருமானத்தை என்ன பண்ணக்கூடாது, ஒரு கிறிஸ்தவன் கேட்கக்கூடாது. கேட்குறவனும் கிறிஸ்தவன் இல்லை, அவங்ககிட்ட சொல்கிறவங்களும் கிறிஸ்தவன் இல்லை. சொன்னல, எந்த கதை சொன்னேன், எதை உதாரணம் சொன்னேன்? இல்லை எந்த ஊமை என்ன சொன்னேன்? அதாவது இந்த வேத வசனம் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக. சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்னா சத்தியம் எனக்கு புரியணும், அப்போதான் நான் நடந்து கொள்ள முடியும். நான் என்ன ஒரு ஊமையை சொன்னேன், நான் ஒருத்தருடைய வருமானத்தை கேட்காது, பத்திரிக்கை எவ்வளோ சம்பளம் கேட்காது, வீட்டு வாடகை என்னன்னு கேட்க. இதாங்க நம்ம சத்தியத்தில் நடக்கணும். அந்த மனுஷன் வந்தோன்னே என்ன கேட்குறான், பாதி வீட்டை சுற்றி பார்த்துட்டு என்னங்க சொந்த வீடா கேட்குறாங்களா இல்லையா, எவ்வளோ வாடகை கேட்குறாங்க. அப்போ நம்மளும் அதே மாதிரி தானே கேட்கணும். ஏன்னு கேட்டால் உலகத்தில் வாழ்கிறவங்க அவங்க எதிர்பார்ப்பில் வேறு மாதிரி, நம்ம எதிர்பார்ப்பு எங்கே இருக்குது, ஆண்டவர்கிட்ட இருக்குது. அது அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு என்ன ஓமையை சொன்னேன் நான் வந்து பைபிள் பார்க்கணும். நான் அது பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. எதுங்க பைபிள் ஒரு உதாரணக்காக சொல்லிக்கிறேன், ஓமை சொல்லிக்கிறேன். எந்த ஓமையை சொன்னேன்? அதாவது நம்ம வந்து சத்தியத்துக்குள்ளே நடக்கணும்னா சத்தியம் புரியலன்னா என்னால் நடக்கவே முடியாது. என்ன நடக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன உதாரணம் சொன்னேன்? ஊமை ஒன்று சொன்னேன். ஒரு திராட்சை தோட்ட எஜமானவர் இருந்தாரு. காலையில் போய் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாரு, வேலை கேட்டு போகிறாங்க. எவ்வளோ கூலி பேசிட்டு போகிறாரு, அதுக்கப்புறம் போகிறாரு. அங்கே ஆள் பத்தலை. மறுபடியும் வந்து ஒரு 9 மணிக்கு வராரு, ஆள் இழுத்து போகிறாரு. இவங்ககிட்ட என்ன பேசுறது, மறுபடியும் 12 மணிக்கு என்ன வராரு, மறுபடியும் இழுத்து போகிறார். அவங்ககிட்ட என்ன பண்ண, என்ன வார்த்தை சொல்கிறாங்க, கூலி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா? என்ன சொல்றது, நியாயமான கூலி வந்து தருவோம் வாப்பாங்க. ஏன்னா அது ஒரு நாள் கூலி ஃபிக்ஸட் ஆகிடுச்சு. ஒரு நாள் கூலி எவ்வளோ அவங்களுக்கு, ஒரு வெள்ளி காசு. இதுக்கு நடுவில் போனால் குறைச்சி கொடுக்கணும். அதனால் நீ எந்த டைமுக்கு வரையும் அது நியாயமான கூலி தரும். இட்டுன்னு போகிறாரு. இட்டுன்னு போய் கடைசியில் வந்து 5 மணிக்கு கூட ஒன்று இட்டுன்னு போகிறாரு. 1 மணி நேரம் அது முடியுது. அப்போ கூட இட்டுன்னு போய் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் வேலை முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச பிறகு ஓனர் என்ன பண்ணணும், கண்டிப்பாக எல்லாருக்கும் கூலி இருக்கும். அவர் என்ன நியாயமாக பண்ணிக்கணும்னாக்கா 5 மணிக்கு வந்தோடனே ஏதோ ஒன்று காசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்கணும் இல்லையா? அப்படித்தான் செஞ்சுருக்கான். இவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல வந்து கூப்பிட்டு ₹1 கொடுத்தாரு. அப்போ ₹1 கொடுத்த உடனே 2வது வந்தவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, ₹1 கொடுத்துருக்குறாரு. இது யாருடைய இஷ்டம்? யாருமே சம்மந்தம் இல்லை. அவர் ₹2 கொடுத்தோட கேட்கறதுக்கு ஏன்னு கேட்டால், ஏன் ₹1 8 கொடுத்துருந்தாக்கா கண்டிப்பாக கேட்கல. என்ன சாமி நீங்கள் பேசுறது ஒன்று கொடுத்து தப்பு, அந்த மாதிரி இல்லை. அப்போது இந்த கீழக்கிறவன் வந்து கொடுத்ததுக்கு மேலக்கிறவன் கேட்குறான், நான் காலையிலேருந்து உழைச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு ₹1 தரையே, இப்போ தான் வந்தான், அவனுக்கும் ₹1 தரேன்னா என்ன சொல்கிறார், நீ வன்கண் நான் பார்க்காது. இந்த கணக்கெல்லாம் நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னுடைய சொத்தை என்னுடைய காசை கொடுக்கறதுக்கு என்று சொல்கிறேன். இது ஊமையாக படிக்கிறேன் தவிர என் வாழ்க்கையில் எப்படி உபயோகப்படுத்துகிறேன், அதான் சத்தியம் வந்து விடுதலை. புரியல? அன்றைக்கே சொன்னேன், யாரும் என்ன பண்ணக்கூடாது. இப்போ சீனு கூட வெளிநாட்டில் இருக்கும்போது நான் கேட்கறதுக்கு எவ்வளோ, இவங்க தான் தெரிஞ்சுக்கிறாங்க அவனுக்கு எவ்வளோ சம்பளம். இல்லை இதில் வந்து 20 மணி நேரம் வேலை தராங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்தால் அது கூட சொல்ல தேவையில்லை. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது இல்லை யாருக்கும். பார்த்தீங்கன்னா நான் யாருக்கும் சொல்கிறது இல்லை. ஏன்னா சொல்லி பிரயோஜனம் இல்லையே.
இப்போ நான் தெரிஞ்சுக்கின்னு எனக்கு என்ன லாபம், தெரியல என்ன லாபம்? அப்போ நான் கிறிஸ்துக்குள்ள வாழறேனாக்கா ஊமைகள் எனக்குள்ள, அதுதான் கதைகள் நல்லா சொல்றாரு, புரியுற மாதிரி சொல்றாரு. இப்போ இந்த ஊமையை சொல்றாரு பாருங்க, இது உன்ன நடந்த சம்பவம். நான் 38 வருஷமா வேலையாகிறவன் என்ன பண்ணியிருக்கேன், அவன் இயேசு கிறிஸ்த வேற இடத்துல போய் காமிச்சிருக்கணும். அந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தில் வருது இல்லையா, யாரு லேகியோன் பிசாசு அவன் வஸ்திரம் இல்லாது அவனை சுகமாக்குற பிறகு யார் பக்கத்தில் இருக்கிறான்? நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இயேசு பக்கத்துல இருந்து மறுபடியும் என்ன பண்றான், போய் அவன் பரிசேயர் மத்தியிலையா பண்ணா, இவன் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சான். ஆனா இவன் போய் இயேசு தான் என்ன பண்றான், காட்டி கொடுத்துருக்கிறான். இதெல்லாம் நமக்கு வந்து சுவிசேஷ சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த சுவிசேஷம். பழைய ஏற்பாடு நிழலா இருக்குது, புதிய ஏற்பாடு நிஜத்தினுடைய காரியமாக இருக்காங்க. கிறிஸ்துவ அன்பை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா இதெல்லாம் எனக்குள்ள வேலை செய்யாத என்ன பண்ண முடியாது, அந்த அன்பை வெளிப்படுத்துது. அந்த அன்பை வெளிப்படுத்து தான் தேவன் என்ன பண்ணாரு, இந்த உலகத்தில் வந்து நம்ம மேலே இறக்கம் பட்டு அங்கிருந்து இறங்கி வந்தார் இல்லையா, அங்கிருந்து இறங்கி வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கல? நிறைய பேர் என்ன பண்ணல, விசுவாசிக்கல. என்னன்னு விசுவாசிக்கல, அவர் மேசியா இல்லை இல்லையா, அவர் வந்து சாதாரண தச்சனுடைய மகன், அப்படி தான் விசுவாசித்தாங்க. அப்படி விசுவாசங்களுக்கெல்லாம் என்ன இல்லை, இப்போ அந்த ஜீவன் கிடைக்கல இல்லையா. உயிர்த்தெழுதல் காலத்தில் கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாரு, சந்திக்கிறாரு உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி இந்த விஷயம் வேற, பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக ஜீவிக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம யாரை போல இருக்கோம், இயேசு நம்மளை சரீரத்தை சுகமாக்கி இருப்பார், உள்ள கூட சுகமாக இருக்கு இல்லையா. அவன் போய் பரிசேயர் மத்தியில் போய் இவர் தான்ப்பா சுகமாக்குனார் என்னன்னு சொல்லுவான், ஓய்வு நாளை மீறி இவர் தான் சுகமாக்குனான்னு சொல்லியிருப்பான். புரியல சொல்லுது. நம்முடைய அழைப்பு எப்படின்னா, அவர் அப்படி இல்லை, இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துறதுக்காக தான் நம்மளை அழைச்சிருக்கோம். அந்த அன்பை வெளிப்படுத்தினா தான் அந்த மரண நாளை கூட என்ன பண்ணுறோம், நினைவுக்கு வருவோம். அது அவருடைய சத்தத்தையும் அவருடைய சரீரத்தை நினைவு கூர்ந்து அந்த புதிய உடன்படிக்கையில் மாதம் மாதம் என்ன பண்ணுறோம், நினைவு கூர்ந்து நான் யாருடைய அங்கமாக மாறுறேன், அவர் தலையாக இருக்கிறார், நம்ம சரீரமாக. அப்போ தலை என்ன சொல்றதோ சரீரம் அப்படி சொல்லும். அப்போ இணைப்புன்னு சொல்லும்போது இந்த உதாரணங்கள் ஓமைகள் எல்லாம் பார்க்கும்போது அது நமக்குள்ள வேலை. ஆனால் சூழ்நிலைகளை மாற்றிடுது. சூழ்நிலை என்ன பண்ணுது, என்ன மாற்றிடுது. மார்க் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது விதையை பற்றி நல்ல ஓமை சொல்லி வராது. சீசர்களெல்லாம் கேட்குறாங்க, கரெக்டாக இருக்கிறாங்க, அடுத்த கறிக்கு போகலான்னு கூப்பிட்றாரு, சொன்னபடியே அடுத்த கறிக்கு போகிறாங்க. இயேசு சொன்ன ஓமையெல்லாம் கேட்டு வந்தோடனே சூழ்நிலைகள் வந்தவுடனே எதிர்காற்று வீசுது, புயல் வீசுது, அவர் தூங்கி இருக்கிறார். என்ன பண்ணுறாங்க, எழுப்புறாங்க. எழுப்புறது தப்பு இல்லை, தூங்கிட்டு இருக்கிறாங்க. புயல் காத்தாஞ்சி நம்ம கூட ரோட்டில் போய் நேரம் சொல்கிறோம் இல்லையா, எழுப்புறது தப்பு இல்லை. அவங்க சொன்னாங்க பாருங்க, அது நாங்கள் செத்து போகிறவனுக்கு கவலை இல்லையான்னு சொன்னா பாரு, அதுதான் அவங்க. அப்போ சூழ்நிலைகள் மத்தியில் டீச்சர்கள் கூட என்ன ஆகிடுறாங்க, வார்த்தையை மாற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு நேழாக இருக்காங்க, கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறான்னு அது உறுதியாக இருந்தாங்க. நான் எந்த வார்த்தையும் நான் பேச மாட்டேன்னு இல்லையா, எனக்கு வாதை அடக்கக்கூடாது, கூடாரத்தில் எதுவுமே அடக்கக்கூடாதுனாக்கா அவர் எனக்கு என்ன பண்ணணும், அந்த நேழில் நான் இருக்கணும். நேழில் இருக்கிறது மட்டும் இல்லை, அவரை நான் என்ன சொல்லணும், அவர் என் கோட்டை, நான் நம்பி இருக்கிற தேவன் சொல்லுவேன். அப்போ தான் அந்த வசனம் வேலை செய்யும். அப்போ கிறிஸ்துவின் அன்பை பார்க்கும்போது யூதர்கள் நிராகரித்ததுனால, யூதர்கள் ரிஜெக்ட் பண்ணியதுனால அந்த அன்பு, அந்த பிள்ளைகளால் ஸ்லாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. அதுதான் நம்ம நினைவு கூறுறோம். நினைவு கூறும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது என்ன பண்ண மாட்டாங்க, உலகம் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்க மாட்டாங்க. மாம்ச சிந்தை எனக்குள்ள இருக்காங்க, ஆவியின் சிந்தை எனக்குள்ள இருக்குன்னா அந்த ஆவியின் சிந்தை நமக்கு எல்லா நேரத்திலும் வேலை செய்யுது. அது என்ன சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து நான் போன பிறகு உங்களுக்கு யார் வருவார், பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவாராம், சகல சத்தியத்தையும் எல்லாத்தையும் நடத்தி பாவங்களை உணர்த்தி காட்டுவாராம். இது எல்லா மனுஷனும் நடந்துருக்குது. இப்போ பரிசுத்த ஆவி ஏற்றுக்கிறானோ ஏற்றுக்கலையோ, தெரியுதோ தெரியலையோ, எல்லா மனுஷனுக்கும் அந்த 2 காரியம் நடந்துதான் இருக்கு. அப்போ தெரியாதவன் என்ன பண்ணுவான், மாம்ச சிந்தையில் விழுந்துருவான், தெரிஞ்சவன் ஆவிக்குரிய சிந்தையில் இருப்பான். அப்போ அந்த உள்ள எந்த காரியத்தை இப்போ பண்ணணுமோ கூட நிறையா ஒரு காரியத்தை வந்து 2 விதமாக தான் செஞ்சுப்பான் இல்லையா. நமக்குள்ள வரும் சில காரியம்லாம் பார்க்கும்போது சொந்தக்காரங்களே சண்டை வந்தால் விடக்கூடாதுன்னு. ஆனால் 1 2 சொல்லுவோம், இந்த உலகத்துக்கு
அவன் தான் பொய்சன் போட்டணும் என்னது வேணும் இப்படி ஒரு மனுஷன் ஒன்று வருதா இல்லையா? அப்போ நான் எதை தீர்மானிக்கிறேன் இல்லையா? 1 Corinthians 11:28